இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்னென்ன பண்ணுவாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து கன்சீவ் ஆக ஆரம்பிச்சு, அதாவது யூபிடி எடுத்து பாசிட்டிவ் ஆகுறதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு பண்ணிருக்கக்கூடிய ஒரு 3 மாசம், அதாவது 12 வாரம். இப்ப செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து 12 வாரத்துல இருந்து 24 வாரம், அதுவும் ஒரு 12 வாரங்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப கடைசி ட்ரைமஸ்டர் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவோம். அது வந்து 24வது வாரத்துல இருந்து 37 இருக்கலாம், இல்ல சில பேர் 38, 39, 40, 41, ஈவன் 42 கூட போடும். சோ அது வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி நான் இன்னொரு வீடியோவை பத்தி பேசுறேன், டேர்ம் பிரெக்னன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சராசரியா 12 வாரங்கள். ஆக்சுவலா 28 வாரத்தை வந்து ஒரு குழந்தை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை இல்ல அந்த பிரெக்னன்சி வந்து நல்லபடியா நடந்து அந்த குழந்தை வந்து டெலிவரி ஆயிடும். அதுதான் வந்து நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். அதான் அந்த 28 வாரத்தை நாங்க வயபிள் பீரியட் அப்படி சொல்லுவோம். அதை தாண்டிச்சுன்னா அந்த குழந்தை சேஃபா இருக்கும் ஆல்மோஸ்ட். இப்ப தாண்டாம அதுக்குள்ளேயே வந்து கரு கடைஞ்சிருச்சு, இல்ல வந்து ஒழுங்கான இடத்துல நிக்கல, இல்ல வந்து ஆக்சுவலா சர்வைக்கல் ஆஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை வந்து அழகா வந்து வெளியே வந்து வந்துடும். அதுவே கூட தெரியாம இருப்பாங்க சில பேர். சோ அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு 28 வாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 12 வாரத்துல என்னென்ன பண்றாங்கன்னா யூபிடி என்னன்னா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ். அது எப்ப நான் பண்ணுவாங்கன்னா மாசம் தீட்டுப்படுறது வந்து ரெகுலரா நடக்கல, தள்ளி போகுது அப்படின்னா 42, அதாவது துல்லியமா அந்த நாள்ல அப்ப பண்ணுவான். அப்படின்னா 40ல இருந்து 45 நாட்கள் ஆஃப் ஆம்னியூரியா அப்படின்னு சொல்லுவோம். 40 to 45 days ஆஃப் ஆம்னியூரியா. அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலா ரெகுலரா 28 days சைக்கிள் தானே. சோ அந்த ரெகுலரா 28 days சைக்கிளை தாண்டி கொஞ்ச நாள் விட்டுட்டு அந்த டே இந்த 40 to 45 day அப்போ அது பண்ணா யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். அது பாசிட்டிவா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா ஆக்சுவலா அந்த பிளாசண்டா அந்த கரு வந்து கரெக்டா வந்து யூட்ரஸோட இதுல போய் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். அப்படி அட்டாச் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் ஆகும். அதனாலதான் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா? இப்ப இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அப்டாமனை வயர் தொட்டு பார்ப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிகிற வரைக்கும், அதாவது 12 வாரம் வரைக்கும் கர்ப்பப்பை வந்து அந்த இடுப்பெலும்பை விட்டே வெளியே வராது. அதனால என்னதான் வயிற்று தொட்டு அப்டாமினல் எக்ஸாமினேஷன் பண்ணா கூட நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது குழந்தை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 12th வீக் வரைக்குமே அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கும், இடுப்பெலும்புக்குள்ளேயே. ஸோ அதனால அது அப்டாமினல் எக்ஸாமினேஷன் அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். ஆனா வந்து லைக் பைமேனுவல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு. பைமேனுவல் எக்ஸாமினேஷன்லாம் 2 கிளவுஸ் போட்டுட்டு பேஷண்ட் நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுட்டு அப்புறம் நம்ம லூப்ரிகன்ட் வச்சு வெஜினாக்குள்ள வந்து மிடில் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் சேர்த்து இங்க பைபாஸ் பண்ணுவோம் இன்ட்ராஷஸ்குள்ள. அப்புறம் மேல வந்து அப்டாமின்ல வந்து ஃபண்டஸ் வச்சு இப்படி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து அவங்களோட யூட்ரஸ் வந்து பிரெக்னெண்டா இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது எப்ப பண்ணுவோம்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போ பண்ணுவோம் இந்த பைமேனுவல் எக்ஸாமினேஷன். அப்போ வந்து அந்த பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஃபீமேல் வந்து பிளாடர் வந்து எம்டி பண்ணிருக்கணும். அதாவது வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க பிளாடர் வந்து ஃபுல்லா எம்டி பண்ணிருக்கணும். ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து படுக்க வச்சு காலை வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிருக்க பொசிஷன்ல இருக்கணும், அதான் மடக்கி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து எப்படின்னா இதெல்லாம் பண்ணோடனே கிளவுஸ் வேர் பண்ணிட்டு ஸ்டிரைலா அந்த லூப்ரிகன்ட் உள்ள இது பண்ணிட்டு கரெக்டா வச்சு பார்க்கும்போது என்ன பொசிஷன்ல இருக்கு, பல்ஜ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து பைமேனுவல் எக்ஸாமினேஷன். இப்ப ஜெனிட்டல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது ஆக்சுவலா வல்வா இருக்கு. வல்வால வந்து ஏதாவது புண்ணும் இல்ல வந்து ஏதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய நரம்பு வந்து வாரிகோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்பு வந்து நல்ல பெருசா அங்க இல்லாததான் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து இதெல்லாம் ஏன் இப்படி பண்றோம்னா அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்மா இல்லையான்னு சொல்லி பைமேனுவலா எக்ஸாமினேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கப்புறம் லூகோரியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. லூகோரியானா என்னன்னா அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லூகோரியானா அப்போ ஒயிட்டஸ் டிஸ்சார்ஜ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே மென்ஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலா மென்ஸ்ட்ரேஷன் ஆகல. அது வந்து ஒரு லூகோரியானா ஒரு ஒயிட்டஸ் டிஸ்சார்ஜ் அவங்க வெஜினால இருந்து வெளியே வருது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து சொல்லக்கூடாது இவங்களுக்கு வந்து மென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமும் காமனா வந்து மேக் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நம்ம இது பண்ணி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது திரும்ப பீட்டா ஹெச்சிஜி லெவல் பார்ப்பாங்க. அந்த ஹார்மோனல் லெவல்ஸ் எல்லாம் பார்த்து எது நார்மலா இருக்கு எது இம்பேலன்ஸா இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நார்மல். அப்புறம் இதை தாண்டி ஸ்கேனும் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல. அது பேர் என்னன்னா டேட்டிங் ஸ்கேன். அதை பற்றி நான் அடுத்த வீடியோல பேசுறேன். Kindly like, share and subscribe my channel. Thank you.